Preference 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்டடி டிப்ஸ். இதை பார்க்கறதுக்கு முன்னால இது ரொம்ப அவசியமானது. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் எக்ஸாக்டா 15 to 16 டேஸ் கூட கிடையாது. உங்களோட அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னம்னா, சார் 27 தான் ஆகுது, நமக்கு எக்ஸாம் மார்ச் செகண்ட் தான் நடக்க போகுது, பட் 31 டேஸ் இருக்கு, எப்படி 15 டேஸ் சொல்றீங்க அப்படின்னம்னா, இந்த 31 டேஸ்ல 6 டேஸ் உங்களுக்கு பிராக்டிக்கல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டைம் போயிடும். பேலன்ஸ் என்ன அப்படின்னம்னா, இந்த 6 டேஸ் போக பிராக்டிக்கலுக்கான மாடல் பிராக்டிக்கல்னு ஒரு 2 டேஸ் கண்டிப்பா உங்களை 10% வர வைப்பாங்க. நீங்க போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கதான் கொடுப்பாங்க. நீங்க அதுக்கு போகணும். இதுல 8 டேஸ் போச்சு அப்படின்னம்னா பேலன்ஸ் 23 டேஸ் இருக்கும். இந்த 23 டேஸ்ல உங்களுக்கு 6 டேஸ் சாட்டர்டே சண்டே போயிருது. இந்த சாட்டர்டே சண்டேல எத்தனை பேர் சாட்டர்டே சண்டேயும் நான் படிக்க தான் சார் செய்யறேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுடைய இந்த 15 டேஸ்ல இருந்து 16 டேஸ் வரைக்கும் தான் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 16 டேஸ்ல நீங்க எப்படி படிச்சா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். இன்னும் நான் எக்ஸாமுக்கே ஸ்டார்ட் பண்ணல சார், இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த வீடியோ ரொம்ப கிளாரிட்டியா உங்களுக்கு ஸ்டடி பிளானோட சேர்ந்தே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா 100% எக்ஸாம்ல நான் இப்பதான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா 600க்கு நீங்க 580க்கு மேல பிளான் பண்ணலாம், தப்பு கிடையாது. புரியுங்களா? இல்ல இப்ப வரைக்கும் நான் ஸ்கூல்ல நடக்கிற எக்ஸாம்ல 450 ரீச் பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய டார்கெட் 580 வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னம்னா, மொத்தம் உங்களுக்கான மேஜர் சப்ஜெக்ட் 12th பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் மேஜரா இருந்தாலும் சரி, சயின்ஸ் மேஜரா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சரி, 10th பொறுத்த வரைக்கும் மெயின் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் 2 தவிர பேலன்ஸ் 3 மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். இது 3லயுமே நீங்க படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபாலோ பண்ணா நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னம்னா, இந்த ஆர்ட்ஸ் குரூப்ல காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அக்கௌண்டன்சி இருக்கு. அது போக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு. சயின்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னம்னா பயாலஜி இருக்காது. இதுல நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா, உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய அந்த மேஜர் சப்ஜெக்ட்னால தான் இந்த 16 டேஸ்ல முதல் 12 டேஸ் நீங்க படிக்க போறீங்க. சாட்டர்டே சண்டே இல்லாம சொல்றேன். சாட்டர்டே சண்டேல நீங்க என்ன படிக்க போறீங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. எவ்வளவு நேரம் படிப்பேன், இல்ல சார் என்னால ஒரு நாளைக்கு சாட்டர்டே சண்டேல ஃபுல்லா 15 ஹவர்ஸ்லாம் படிக்க வேணாம், ஒரு 8 ஹவர்ஸ் உங்களுக்காக நீங்க கண்டிப்பா ஒதுக்கி ஆகணும். ரைட்டுங்களா? மார்னிங் 5 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 5:30ல இருந்து 7:30 வரைக்கும் படிக்கணும், 2.5 hours. திரும்ப ஈவினிங் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இடையில படிக்கிறது எல்லாமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளவு இருக்கோ அதுதான். ஆனா இன்னொன்னு, இந்த 16 டேஸ்ல ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் உங்களை ரொம்ப நல்ல மார்க் எடுக்க வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இதுதான் சக்சஸ் பண்ணவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் கூட. அது என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்ல இந்த 4 லெசன் அப்படின்னம்னா ஆர்ட்ஸ் குரூப்ல ஆர்ட்ஸா இருக்கணும், சயின்ஸா இருக்கணும், 4 மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னம்னா மார்னிங் 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே 2 லெசன் ஃபுல்லா தரவு பண்ணி தான் ஆகும். ஈவினிங் அண்ட் நைட் 2.5 hours 5 hours நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல 2 லெசன் அந்த 2லயுமே படிச்சு ஃபுல்லா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நீங்க ஓரளவுக்கு படிச்சது. திரும்ப இதை ரீகால் பண்ணி இந்த 16 டேஸ்ல திரும்ப மெமரி பண்ணி 450 580 நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னா, அதுக்கான வழிமுறைன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி உங்களுடைய கையில இருக்கோ அதே மாதிரி ஒரு நோட் புக் உங்க கையில இருக்கணும். அதுக்கு பேர் ரஃப் நோட்டுன்னு பேரு. ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை படிங்க, திரும்ப ஒரு தடவை மெமரி பண்ணி நீங்களா சொல்லி பாருங்க. கண்டிப்பா 100% அதை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸாம் முடியறதுன்னு கிடையாது. அடுத்த வருஷம் நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா அந்த மெமரியில இருந்து என்ன செய்யாது, போகாது. ஏன்னா அவ்வளவு ஒரு சக்சஸ கொடுக்கக்கூடியது அந்த நோட் புக்ல நீங்க திரும்ப திரும்ப எழுதி பார்க்கறதா. இதுல மார்னிங் எதை படிக்கிறது, ஈவினிங் எதை படிக்கிறது அப்படின்னம்னா, இந்த 4 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜில உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், எனக்கு இதுதான் சார் வரல, 2 வரல, இல்ல எனக்கு 4மே சுத்தமா வரல அப்படின்னம்னா அது 100% போய். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152
புரியுங்களா? ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு 2 சப்ஜெக்ட் அவனுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும், ஒரு 2 சப்ஜெக்ட் ஹார்டா இருக்கும். எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மேஜர் சப்ஜெக்ட மார்னிங் அந்த 2.5 hours படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. 1 hour 2 லெசனுமே. இல்ல 2 லெசன் முடிக்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு லெசன் முடிக்கலாம். ஏன்னா மொத்தமே 12 days இருக்கு நமக்கு. இந்த 12 daysல நீங்க படிக்க போறது பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல 11 லெசன் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ்ல 12 லெசன் இருக்கு. ஆனா மேத்தமெட்டிக்ஸ்ல 12வது சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர், புரியுங்களா? அதனால அதுல இருக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில 15 இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 15 இருக்கு. பயாலஜி அப்படின்னா 2லையும் ஸ்பிளிட் பண்ணிக்கங்க. பயோ பாட்னிலையும் படிக்கணும், பயோஸ்வாலஜிலையும் படிக்கணும். அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அக்கௌண்டன்சி. இல்ல சார் எனக்கு காமர்ஸ்ல எல்லாம் 28 சாப்டர் இருக்கு அப்படின்னீங்கன்னா சாப்டர் வைஸா டிவைட் பண்ணாதீங்க, யூனிட் வைஸா டிவைட் பண்ணுங்க. யூனிட் வைஸான்னு சொல்லும்போது ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்ல 4 சாப்டர் இருக்கு அப்படின்னா 4 சாப்டரையும் சேர்த்தே மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஒன்றரை தான் இருக்கும், புரியுங்களா? அதனால அதுக்கு ஏத்த மாதிரி டைம் ஸ்பிளிட் பண்ணுங்க. இல்ல நான் டைம் ஸ்பிளிட் பண்ணி எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, சாப்டர் வைஸா அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அந்த 12 daysல நம்ம அதை தான் பண்ண போறோம். டெய்லி ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜிக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ரெகுலரா உங்களுக்கான டைம் ஸ்டடி பிளான் போட்டு அதுக்கான கொஸ்டின் பேங்க் மட்டும் அப்ளை பண்ண போறோம். நீங்க ரெகுலரா படிக்கிறதுக்கு அது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. இதுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் கிடையாது. நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் பண்ணீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1. 2வது நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3வது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்முடைய சேனலை 10th 11th 12th ரெகுலரா பாக்குறாங்க. அப்படிங்கறதுனால நான் ரெகுலரா ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ போட்டேன் அப்படின்னாலும் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது அந்த வீடியோக்கு லைக் பண்ணணும். இன்னொன்னு சொன்ன மாதிரி நான் சாட்டர்டே சண்டேயும் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கறதுல கீழே கமெண்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அது மாதிரி உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஆஃபலி எக்ஸாமுக்கு அப்புறமா நீங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இருந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அக்யூரேட்டான ஸ்டடி பிளானோட நம்முடைய சேனல்ல வீடியோஸ் வரும். அது போக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெசன் வைஸாவே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி என்கிட்ட PDF பே பண்ணி வாங்குறவங்களுக்கு தெரியும். அதையும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியா வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்முடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோவை நீங்க தொடர்ச்சியா பாக்குறதுக்கு தொடர்ச்சியா நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஆல் தி பெஸ்ட்.